வணக்கம். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் பதிவாகும் ஓட்டுகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கிடையேதான் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிவுக்கு வந்தது. இன்று மாலை 6 மணியுடன் வேட்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் 22ஆம் தேதி திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த முதல்வர் ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். பல்வேறு பொதுக்கூட்டங்களிலும் அவர் பேசினார். பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் வாக்கு சேகரித்தார். சென்னையில் உள்ள வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசி தனது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார். அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் இன்று இரவு நேரடியாக சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்றார். அங்குள்ள மறைந்த முதல்வரும் அவரது தந்தையுமான கருணாநிதியின் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ஸ்டாலினுடன் அவரது மகன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோரும் சென்றிருந்தனர். அதன் பிறகு தனது தந்தை கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய போட்டோக்களை முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் ஆளாக்கிய தலைவரின் நினைவிடத்தில் என நெகிழ்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.